அன்பானவர்களே, அன்றாட ஆண்டவரை துதிக்கணும். உங்கள் வீடுகளில் தயவு செய்து கணவன் மனைவி குழந்தைகளாக ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை துதியுங்கள். பாட்டு பாடுங்க, தெரிஞ்ச பாட்டு பாடுங்க, பைபிள் வசனத்தை வாசிங்க, உங்கள் சொந்த வார்த்தைகளில் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து ஒவ்வொரு நாளும் இதை செய்வோம். முதல்ல இறை வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். சின்ன சின்ன பாவங்கள், என்னை தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் கைவிட்டுடுவோம். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். இந்த 3 விஷயங்கள் தான் நான் உங்களிடம் வேண்டுகோளாக வைக்கிறேன். அன்றாடம் பைபிள் வாசிச்சு குடும்பமாக ஜெபிச்சு ஆண்டவரை துதிக்கணும். 2வது பாவங்களை கைவிடணும். 3வது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். இந்த 3ஐயும் நம்ம செய்வோம். அன்பானவர்களே, நான் சொன்ன 3 விஷயம் மறந்துடாதீங்க. டெய்லியும் குடும்பமாக இறை வசனத்தை வாசித்து ஜெபிக்கணும், ஜெபமாலை சொல்லணும். 2வது பாவங்களை ஒன்று ஒன்றா கைவிடணும். 3வது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். மறந்துடாதீங்க.